தோழர்களே வணக்கம். நான் இருக்கக்கூடிய பகுதி பண்டாரவளை ஆரம்ப சுகாதார நிலையம். இந்த மருத்துவமனைக்கு இந்த பண்டாரவளையை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு 50,000த்திற்கும் மேற்பட்ட மக்கள் வந்து சிகிச்சை பெற்று செல்லக்கூடிய ஒரு மருத்துவமனையாக இந்த ஆரம்ப சுகாதார நிலையம் விளங்கி கொண்டிருக்கு. இந்த பண்டாரவளையை சுற்றி இருக்குன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு கொத்தரவை வலை, சக்கமால்புரம், நட்டாத்தி, பெருங்குளம், வன்னியநல்லூர், கண்ணாண்டி வலை, இப்படி இந்த பகுதிகளை சுற்றி எல்லாம் இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்கள் இந்த மருத்துவமனை தான் வர வேண்டியிருக்கு. இந்த மருத்துவமனையை விட்டால் வேறு மருத்துவமனை கிடையாது. டவுனுக்கு தான் போகணும். அப்போ ஏழை எளிய மக்கள், விளிம்பு நிலை மக்கள், வறுமை கோட்டுகளில் இருக்கிற மக்கள் தான் இந்த மருத்துவமனை நம்பி வராங்க. வருகின்ற பொழுது என்ன பிரச்சனைனா, ஒரே ஒரு மருத்துவர் மட்டும் தான் இருக்காங்க. ஒரே ஒரு மருத்துவர் மட்டும் தான் இருந்து மருத்துவம் செய்யக்கூடிய நிலமை. காலையில் ஒரு 10 மணிக்கு மருத்துவர் வராருன்னா 3 மணிக்கு போயிடுறாங்க, 4 மணிக்கு போயிடுறாங்க. அதுக்கு பிறகு வரக்கூடிய நோயாளிகளுக்கு மருத்துவர் இல்லாமல் ஒரு துணை செவிலியர் மட்டும்தான் இருந்து அந்த மருத்துவ முறைகளை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. அதனால் மக்கள் டாக்டர் இருப்பாங்களா இருக்க மாட்டாங்களா அப்படிங்கிற பயத்திலேயே மக்கள் நோயாளிகள் வராங்க, வந்து சிகிச்சை மேற்கொண்டு போயிட்டுருக்காங்க. இந்த நிலைப்பாட்டை போக்கணுங்கிறதுக்காக தான் நாங்கள் இன்றைக்கி வந்திருக்கோம். இப்போ நான் போயிட்டுருக்க பில்டிங்கை பாருங்கள். இது ஒரு மகளிர் பேறுகால சிகிச்சைக்கு கட்டப்பட்ட கட்டடம். இப்படி எல்லா கட்டடங்களும் இருந்தும் மருத்துவர் ஒரு ஆள் தான். ஒரு மருத்துவர் வைத்து தான் இவ்வளோ பெரிய மருத்துவமனை ஆரம்ப சுகாதார நிலையமாக செயல்பட்டுருக்கு. 30 ஆண்டுகளுக்கு மேலாக செயல்பட்டுருக்கு. 30 ஆண்டுகளுக்கு மேலாக ஒரே மருத்துவர் தான். இதை தர மேம்படுத்தப்பட்ட ஒரு நிலையமாக மாற்றணும். தர மேம்படுத்தப்பட்ட மருத்துவமனையை மாற்றியாச்சுன்னா 8 மணி நேரத்துக்கு ஒரு மருத்துவர் இருப்பாங்க, துணை செவிலியர்கள் அதிகரிப்பாங்க, கருவிகள், ஸ்கேன் கருவிகள், இந்த மருத்துவ உபகரணங்கள் இதெல்லாம் கொஞ்சம் அதிகரிப்பான ஒரு வாய்ப்பு உருவாகும். இந்த மாதிரி இங்கே போகிற கட்டடத்தை பாருங்கள். இது ஒரு யோகா, இந்த ஹோமியோபதி கட்டடம். இப்படி எல்லா கட்டடங்களும் இருக்குது. இந்த பக்கம் பாருங்கள், ஒரு யோகாவுக்காக ஒரு கட்டடம் கட்டிகிட்டு இருக்காங்க, யோகா பயிற்சி. இப்படி எல்லாம் கட்டினாலும் மருத்துவர்கள் ஒன்று தான். ஒரு மருத்துவர் வச்சு 50,000 நோயாளிகள் வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு இடத்துல எப்படி ஒரு தரமான சிகிச்சை கிடைக்கும் அப்படிங்கிற கோரிக்கை தான் வைக்கும். ஒரு தரம் மேம்படுத்தப்பட்ட ஒரு சிகிச்சை மையமாக, ஆஸ்பத்திரியாக இதை உருவாக்கணுங்கிறதான் எங்களுடைய கோரிக்கை. இதை விரைந்து செய்யணும். பல சட்டமன்ற உறுப்பினர்களையும் நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் உருவாக்கக்கூடிய ஊர் தான் இந்த பண்டாரவளை. அப்படி இருந்தும் பார்லிமெண்ட்லேயும் சட்டமன்றத்திலையும் பேசி ஒரு தர மேம்படுத்தப்பட்ட மருத்துவமனையாக உருவாக்காமல் விட்டாங்க. ஆகவே நாங்கள் கோரிக்கை வைக்கோம். அரசியல் விலை குழுமத்தின் சார்பாக கோரிக்கை வைக்கோம். மாண்புமிகு முதல்வர் ஐயா அவர்களுக்கும், மருத்துவ அமைச்சர் அவர்களுக்கும், மாண்புமிகு டாக்டர் ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு திரும்ப கோரிக்கை வைக்கும். தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கும், மருத்துவத்துறை சார்ந்த அதிகாரிகளுக்கும் கோரிக்கை வைக்கும். அரசியல் விலை குழுமத்தின் சார்பாக கோரிக்கை வைக்கும். நன்றி.